இதில் ஒரு நெருக்கடியான பாதை. அவர் சொன்ன டைமிங் முதல்ல வரல, லேட் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து அந்த வரக்கூடிய மக்கள் வந்து லோக்கல் மக்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தேவையான தண்ணி, வெயில் அதிகமாக இருந்திருக்கு. சாயந்தரம் 4 மணி வரையும் அவங்க எதுவுமே உணவு இல்லாமல் காலையில் 10 மணிக்கே 11 மணிக்கே வந்துட்டாங்க தகவல் கும்பல் கிரோடு. கிட்டத்தட்ட 12 மணி வர்றதுக்கு ஒரு 4:30 மணிங்கிறதுனால குழந்தைகளோட வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து தண்ணீரோ மற்றதில் வாங்க முடியாத சூழ்நிலை, தண்ணி குடிக்கல, சாப்பிடல. அதனாலே நிறைய அந்த ஒரு சோய்வான மயக்கம் வந்து ஒரு ஆமாம், நிறைய அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இங்கே இந்த கூட்டம் செய்கிறவங்க ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான வரக்கூடிய உங்களுக்கு வந்து உணவோ தண்ணீரோ அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும். கண்டிப்பாக அது செய்யலை. அதே மாதிரி அது ஒரு பேரிகார்டு நினைச்சு அமைச்சு செஞ்சுருக்கணும். ஏன்னா கும்பல் எல்லா இடத்துலையுமே தமிழர் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குங்கிற போது அந்த கும்பலை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்கே மாவட்டத்தில் இருக்கவங்க அவங்க கேட்டிருக்கணும், அல்லது ஏதாவது பாதுகாப்பை ஏற்ப பண்ணியிருக்கணும். அந்த பாதுகாப்பு எல்லாம் பண்ணல. அந்த குழந்தைகள் வந்து அதிகமான வந்து எந்த இடத்துல கீழே விழுந்தாங்க, டிச்சு இருக்குது, அந்த இடத்துல கீழே விழுந்தோடனே அதுக்கு மேலே ஏறி போனதுனால தான் அதிகமான சேதாரங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இது உடனடியாக வந்து லோக்கல் உள்ளவங்க அமைச்சர் அவர் செந்தில் பாலாஜி அண்ணனும் வந்து உடனடியாக வந்து அவருடைய விஷயங்கள்ல மாவட்ட ரீதியாக சிஎம் உடனே அதை செஞ்சாங்க. உடனே எல்லாமே அமைச்சர்கள் நைட்டு வந்தாங்க. எல்லா பிரைவேட் தனியார் ஒரு மருத்துவமனையிலையும் பணம் வாங்காமல் கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு உதவி உடனடியே சிகிச்சை செய்ய சொல்லி உடனே அவங்க ஆர்டர் தெரிவிச்சாங்க. கலெக்டரு, பக்கத்தில் மாவட்ட கலெக்டரு, பக்கத்து மாவட்ட எஸ்பி, இவங்க எல்லாமே அதிகாரிகள் எல்லாமே நைட்டு 12 மணி வந்துச்சு. மற்றபடி தன்னார்வ ஆம்புலன்ஸு, தமிழ்நாடு முஸ்லீம் யூனியனுடைய ஆம்புலன்ஸ், எங்களுடைய ஆம்புலன்ஸ் ஒரு 3 ஆம்புலன்ஸ் உடைய ஏதாவது தேவைக்கு கருதி நாங்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக இருந்து நைட்டு 12 மணி களப்பணியில் இருந்தோம். தேவைகள் மக்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ரத்தமோ மற்றபடி ஏதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் உதவலாம் அப்படிங்கிறதுல நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் டீமுகள் அங்கே இருந்தோம். நைட்டு ஒரு 12 மணி வரை எங்களுடைய ஆம்புலன்ஸுகள் வச்சுருந்தோம். தனியார் ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நிர்வாக லெவலில் எல்லாமே நல்லா செஞ்சாங்க.